3 பிள்ளைங்களையும் ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு வர வழியில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு லூலு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கல்ல, அங்கே தான் போயிருந்தோம். இது எங்கே இருக்குது அப்படின்னா காலா, அல்லன் சப் இந்த 2 ஏரியாவுக்கும் நடுவில் தான் இருக்குது. கூட்டமே இல்லாமல் இருந்தது. ஏன்னா காலையிலேயே போனனால கூட்டம் அவ்வளோவா இல்லை. ரொம்ப நிசப்தமாக இருந்தது. நமக்கு ஷாப்பிங் பண்ண ரொம்ப ஃப்ரீயாகவே இருந்துச்சுன்னு சொல்லணும். ஸோ எதுக்காக இங்கே வந்திருந்தோம்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் திங்ஸ் வேணும்னு கேட்டிருந்தாங்கல்ல, அதுக்காக தான். அப்போ அங்கே ஒரு புக்கெல்லாம் இருந்தது. அந்த புக்கில் என்னென்ன ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி புரட்டி பார்த்துட்டு இருந்தேன். யூஸ்வலாகவே எந்த கடை ஆரம்பித்தாலும் இந்த மாதிரி பெருசாக ஒரு புக்கை போட்டுருவாங்க. அதுலேயே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எது எது ஆஃபர் இருக்குன்னு. ஸோ நாங்கள் 2, 3 நாள் லேட்டாக வந்தனால நிறைய ஆஃபரில் உள்ளது வந்து நிறைய ஐட்டம் முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ நாங்கள் வாங்குறச்ச பார்த்திங்கன்னா விலைலாம் கொஞ்சம் கூட கூட தான் இருந்தது. அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா காலையில் ஒரு சேலட் வாங்கிக்கிட்டேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய மாலை வந்து இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணுவாங்க, மனுஷங்களால க்ளீன் பண்ண முடியாது அப்படின்ட்டு. ஸோ இந்த ஐஸ்கிரீம்லாம் ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ வாங்க வேண்டிய ஐட்டத்தெல்லாம் வாங்கிட்டு பில் பே பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. ரொம்ப நல்லா இருந்ததுன்னே சொல்லணும். காருக்கு வந்ததுன்னு பயங்கரமாக பசிக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் இந்த சேலட் தான் ஓப்பன் பண்ணி சாப்பிட்டேன். இது வந்து சீமை திணையில் பண்ண சேலட்.